அனைவருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் பேக் டு உலகன் காலன் ஸ்ரீ மாருதி வைனட்டிங் கம்பெனிங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டம்ப், அதாவது டாடா இன்டர்நேஷனல் கூட தயாரிக்கக்கூடிய டாடா ஸ்டம்ப் போஸ்ட் வந்து நான் பார்த்துருந்தோங்க. அந்த டாடா ஸ்டம்ப் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி தயாரிக்கிறாங்க, என்ன யூசேஜ், அதோட கோட்டிங்னா என்ன, அதோட லைஃப் டைம்னா என்னன்னு கூட நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். வீடியோ பார்க்காம இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம வீடியோ லிங்க் இருக்குது, மறக்காமல் பார்த்துருங்க. இந்த பதிவு வந்து முழுமையாக எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் வந்து டாடா ஸ்டம்பில் வந்து 10 அடி 8 லான்ச் பண்ணுறோங்க. 10 அடி 8 ஸ்டம்ப் வாங்கி நம்ம எப்படி ஃபென்சிங் அமைக்க போகிறோம், என்ன டைப் ஆஃப் ஃபென்சிங் அமைக்கிறோம், இல்லை 8 அடி ஸ்டம்ப் வாங்கி என்ன டைப் ஆஃப் ஃபென்சிங் அமைக்க போகிறோம், 7 அடி வாங்கி என்ன யூசேஜ், 6 அடி வாங்கி என்ன யூசேஜ், இல்லை சைடு சப்போர்ட் வாங்கி என்ன யூசேஜ்னு சொல்லி நிறைய பேர் வந்து நிறைய விதமான டவுட்ஸ்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பதிவு மூலிமா இந்த டவுட்டுகள் கிளாரிஃபை பண்ணுறக்கும் 10 அடி ஸ்டம்ப் வாங்கினா அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் பயன்படும், எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக இந்த வீடியோ போடுறோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு தகவல் டாடா ஸ்டம்ப் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட வாங்கினாலும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, இந்த கேள்விகள் கேட்டு வாங்குங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டம்போட யூசேஜ் தெரிஞ்சு வாங்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டுங்க 10 அடி 8 ஸ்டம்ப்பு தமிழ்நாட்டிலே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாருதி வண்டி நிறுவனம் லான்ச் பண்ணுறோங்க. இந்த 10 அடி 8 ஸ்டம்ப் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, யாருக்கெல்லாம் பயன்படும், எங்கே பயன்படுத்தலாம், எவ்வளோ டெப்த் சாயில்குள்ளே போகணும், இந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 10 அடி ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் மலை பிரதேசம், ஒரு ரோடு ஃபேஸ் லெவல் வந்து ஹைட்டாக இருக்குது, நம்ம பூமி கம்மியாக இருக்குது, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராடக்டாக இந்த 10 அடி ஸ்டம்ப் வந்திருக்குங்க. இந்த 10 அடி ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதே மாதிரி சேம் நம்ம டாடா ஸ்டம்பில் வந்து எப்படி 6, 7, 8 என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இந்த 10 அடி 8 ஸ்டம்பும் நம்ம கொடுக்குறோமுங்க. இந்த 10 அடி ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் வைஸ், திக்னஸ் வைஸ் எல்லாமே சேம். இதை நீங்கள் பூமிக்குள்ளே போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 2.5 அடி to 3 அடி ரெக்கமெண்டேஷன் பண்ணுறோங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏவரேஜ் வந்து நம்ம பூமியோட சாயிலுக்கு தகுந்த மாதிரி, டிபெண்ட் அப்போ வந்து சாயிலுக்கு தகுந்த மாதிரி இந்த போஸ்டோட டெப்த் வந்து நம்ம முடிவு பண்ணணுங்க. நம்ம 10 அடி ஸ்டம்ப் ரெக்கமெண்டேஷனே பார்த்தீங்கன்னா 2 to 3 அடி டெப்த் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு எத்தனை 8 மெஷ் எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சந்தேகம் வரும். இதுக்கு 7 அடி 8 மெஷ்ஷும் பயன்படுத்தலாம், 8 அடி 8 மெஷ்ஷும் பயன்படுத்தலாங்க. இதில் நம்ம பேக்காட்டோட ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸ் கட்டலாமான்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக கட்டலாம். பட் மினிமம் 3 feet டெப்த் போட்டிருந்தா அப்படின்னா இந்த பேக்காட்டோட ஃபிக்ஸ் நாட் ஃபென்ஸும் கட்ட முடியுங்க. இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ் எவ்வளோ பயன்படுத்தணும் அடுத்த சந்தேகம் வந்துடும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் வந்து சேம் ஆஸ் நம்ம எப்படி 8 அடி 7 அடிக்கெல்லாம் வந்து 8 அடிக்கு ஒரு போஸ்ட் இல்லை 10 அடிக்கு ஒரு போஸ்ட் சாயில் டிபெண்ட்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த 10 அடி 8க்கும் வந்து 8 அடி டிஸ்டன்ஸில் இல்லை 10 அடி டிஸ்டன்ஸில் இந்த போல் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த 10 அடி போஸ்ட் வந்தாச்சு, இதுக்கு சப்போர்ட் வந்து நம்ம 7.5 8.5 போஸ்ட் வச்சு தான் பயன்படுத்தணுமானா கிடையவே கிடையாது. அதுக்கும் 9 அடி 8 சப்போர்ட் போல் நம்ம கொடுக்குறோமுங்க. எல்லாமே வந்து டாடா இன்டர்நேஷனல்லேருந்து தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம 8 அடி 8க்கு வந்து எப்படி மெஷ் வந்து 6 அடி 8 மெஷ் கட்டுறோமோ 10 அடி 8க்கு 7 அடி 8 அல்லது 8.5 அடி 8 டிபெண்ட்ஸ் ஆஃப் சாயில் தகுந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த போஸ்ட்டை பயன்படுத்தலாங்க. இது அலர்ட் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் நம்ம லான்ச் பண்ணனால இந்த ப்ராடக்ட் இருப்பு அளவு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டட் தான் வச்சுருக்கோங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம வாடிக்கையாளர்கள் எல்லாம் வந்து நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க இதே ப்ராடக்ட் வேணும்னு கேட்டனால நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் வெயிட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டுக்கு புதுசு, தமிழ்நாட்டிலே வந்து மாருதி வைனட்டிங் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. இதே 10 அடி 8 ஸ்டம்ப் மாதிரியே நம்ம டாடா ஸ்டம்பில் என்னென்ன சைஸஸ் இருக்குன்னு சொல்லி வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பத்தடி பார்த்தாச்சுங்க. அடுத்தது 8 அடி 8. இந்த 8 அடி 8 யூசேஜ் என்ன நினைச்சிங்க அப்படின்னா, நம்ம நார்மல் 8 அடி கல்லுக்கால் வாங்கி எப்படி 6 அடி 8 வலை போடுறோமோ அதே கான்செப்ட் தான் இதுவுமே. யாரெல்லாம் ஃபென்சிங் வந்து பக்காவாக பண்ணணும், நம்ம தோட்டத்துக்கு வந்து பக்காவாக ஹைட், நம்ம ஹைட்டுக்கு மேலே நார்மல் ஹியூமன் பீயிங் ஹைட்டுக்கு மேலே வந்து ஒரு 1/2 அடி எக்ஸ்ட்ரா இருக்கணும்,
அது மட்டும் இல்லை பார்க்கு, ரெசிடென்ஷியல் யூசேஜஸ், சைட்டு, பிளாட் பிரிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பக்காவாக பண்ணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 8 அடி 8 ஸ்டம்ப் வாங்கி அவர் சப்போர்ட்டான 7 அடி 8 இந்த சப்போர்ட்டை போட்டு ஒவ்வொரு ஈச் 7 போஸ்ட்டுக்கு 2 சப்போர்ட்கள் போட்டு போல்ட் நெட் போட்டு நம்ம ப்ராப்பராக ஃபென்சிங் பண்ணோம் அப்படின்னா 6 அடி 8 வலை ப்ராப்பராக கட்ட முடியுங்க. அது மட்டும் கிடையாதுங்க, 8 அடி ஸ்டம்ப் வாங்கினா கம்பல்சரி 2 அடி குழி எடுக்கும்போது அரை அடி மட்டும் கீழே வந்து செடிவ் பண்ணிட்டு கம்பல்சரி 1.5 அடி காங்கிரீட் போட்டிங்க அப்படின்னா லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன காரணம் அப்படின்னா 1.5 அடி காங்கிரீட் போடும்போது கண்டிப்பாக நான் பூமி மட்டத்துக்கு மேலே வந்து நான் மண்ணு கொட்டினாவோ இல்லை கீழே டெப்த் எடுத்தாலோ அந்த காங்கிரீட் சப்போர்ட்டில் போஸ்ட்னால லைஃப் டைம் இருக்குங்க. ஸோ 8 அடி போஸ்ட்டு, அதோட சப்போர்ட் வந்து 7 அடி போஸ்ட்டுங்க. அடுத்தபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிறது 7 அடி போஸ்ட்டுங்க. இந்த 7 அடி போஸ்ட் என்ன யூசேஜ் அப்படின்னாங்க, ஒரு நார்மல் பட்ஜெட்குள்ளே ஃபென்சிங் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நம்ம கம்பெனியில் பட்ஜெட் ஃபென்ஸ்னு சொல்லி செயின் லிங்க் வாங்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்கும் இந்த பட்ஜெட் ஃபென்ஸ் போஸ்ட் வாங்கினா செட் ஆகும். ஏன் பட்ஜெட் ஃபென்ஸ் போஸ்ட்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 5 அடி 8 வலை, 5 அடி 8 வலை கட்டுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியமா 7 அடி 8 பிரத்யேகமாக அது கொடுக்குறாங்க. இது 7 அடி 8ல் வாங்கிட்டு இதுலேயும் நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரை அடி 8க்கு வந்து கீழே விட்டுட்டு 5 அடி 8 வலை கட்டலாமா நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படியும் பண்ணலாங்க. பட்ஜெட்குள்ளே பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம எதெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணலாம். ஆனால் இந்த வந்து 7 அடி 8ல் 8 அடி 8ல் கம்பேர் பண்ணும்போது அதில் எந்த குவாலிட்டி காம்ப்ரமைஸும் கிடையாது. 8 அடி 8ல் என்ன ஸ்ட்ரென்த்தோ என்ன திக்னஸோ அதே சேம் திக்னஸ் தான் 7 அடி 8லேயும் ஸ்ட்ரென்த் இருக்குது. அதே நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த மேலே வந்து ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே கம்பி உட்கார்ற மாதிரி ஒரு யூ டைப் வந்து பெண்டு கட் பண்ணியிருக்கோம். அந்த யூ டைப் பெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஸ்டே கம்பி கட்டுறதுக்கும் பயன்படுங்க. ஸோ 7 அடி 8 போஸ்ட் போடுறவங்க நினைக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்குள்ளே 5 அடி 8 வலை கட்டுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. இதோட சப்போர்ட் போல் பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி 8ங்க. இது 6 அடி 8 சப்போர்ட் போட யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் தான். நம்ம 7 அடி 8 கொடுக்குறதுல இது 8 அடி போஸ்ட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பட்ஜெட்டில் குறையும், நம்பர் ஆஃப் போல்ஸ் குறையும், நம்பர் ஆஃப் ரிக்வயர்மெண்ட் சப்போர்ட்ஸ் குறையும். பட் இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி சாயிலுங்க. ஸோ சாயிலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நம்பர் ஆஃப் போல்ஸும் நம்பர் ஆஃப் ஸ்டம்ஸும் நம்பர் ஆஃப் சப்போர்ட்டும் முடிவு பண்ண முடியுங்க. அடுத்தது எல்லாரும் எதிர்பார்த்துக்கூடிய ஒரே ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இந்த டாடா ஸ்டம்பில் 6 அடி கிடைக்குமா? வீட்டில் கார்டன் போட்டிருக்கிறோம், முன்னாடி ஒரு அழகாக சின்ன கார்டன் பண்ணணும், அந்த தோட்டத்துக்கு நம்ம வளர்த்தக்கூடிய பெட் அனிமல்ஸ் வந்து உள்ளே போய் நாசம் பண்ணுது அப்படின்னு நினச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே பயன்படுத்தக்கூடிய ஸ்டம்பும் வந்தாச்சுங்க. அதாங்க 6 அடி ஸ்டம்ப். இந்த 6 அடி ஸ்டம்போட யூசேஜ் ஸ்ட்ரென்த்து சேம் வைஸ் வந்து 7 ஃபீட் 8 ஃபீட் மாதிரி தான் இருக்குங்க. இந்த 6 அடி ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாங்க, கார்டன் ஃபென்சிங் அமைக்கிறவங்களுக்கு முழுமையாக 2 அடி டெப்த் எடுத்து பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா 4 ஃபீட் மெஷ் கட்டணும், ஒரு ஆடு கால் போட்டு அந்த சைடு நமக்கு வச்சிருக்க அழகான பூச்செடி நாசம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி 6 அடி ஸ்டம்பு போட்டு அதுக்கு சப்போர்ட்டான 5 அடி ஸ்டம்பை போட்டிங்க அப்படின்னா கம்பல்சரி நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து கார்டன் ஃபென்சிங் பயன்படுத்தும் போது நம்பர் ஆஃப் சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பயன்படும். என்ன ரீசன் அப்படின்னா நம்ம ஒரு பா ஷேப்பில் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி கார்டன் ஃபென்சிங் பண்ணுறோங்க. அந்த பா ஷேப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் ஆரம்பித்து ஒரு 5 அடியிலே வந்து அடுத்த கிராசிங் வரனால நம்பர் ஆஃப் சப்போர்ட் போல்ஸ் வந்து அதிகமாக எடுக்கணுங்க. இது மாதிரி டெக்னிக் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம மாருதி வைனட்டிங்கில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கினீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் போடக்கூடிய கார்டன் ஃபென்சிங் ஆகட்டும், தோட்டத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபென்சிங் ஆகட்டும், ஒரு இல்லை பட்ஜெட்டில் ஃபென்சிங் அமைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து முழுமையாக சொல்யூஷன் கிடைக்குங்க. ஸோ நம்ம டாடா ஸ்டம்பில் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் 10 அடி ஸ்டம்ப் லான்ச் பண்ண ஒரே நிறுவனம் நம்ம மாருதி வண்டி நிறுவனம். இந்த டாடா ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம கம்பெனியில் வந்து ஒரு லிமிடெட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாடிக்கையாளருக்கு எல்லாருமே வந்து ப்ரையாரிட்டியாக 2 to 3 days பிஃபோர் புக் பண்ணி மெட்டீரியல்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இது பெட்டராக இருக்குங்க. இந்த டாடா ஸ்டம்பை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்லிங் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமுமே வந்து டிரான்ஸ்போர்ட் அனுப்ப கொடுக்கப்படுங்க. ஸோ மேலும் தகவலுக்கு கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க சேல்ஸ் டீம் நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இது மாதிரி புதிய தகவலோட புதுமையான விஷயத்தை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.